திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறதா. அதாவது திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும், அதிமுகவுடைய தலைவரான எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆவாரு. வணக்கம் இஸ்ரேல் ஜபசி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் இன்று கவர்னரை சந்திச்சிருக்காரு. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கவர்னரோ சரி மெஜாரிட்டிக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு டைமும் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹங் அசம்பிளியில் இருக்குது. ஸோ அந்த ரிக்வயர்ட் மெஜாரிட்டி எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும்னா 50% +1 அப்படின்னு வேணும். ஸோ 234 மொத்தம் நம்மளுடைய எம்எல்ஏ சீட்டு. ஸோ 50% +1ன்றது 118 சீட்டு தேவை. இப்போத்துக்கு டிவிகேக்கு 108 சீட் தான் இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி ஹங் அசம்பிளியில் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரோ அவங்கள கூப்பிட்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ டிவிகேக்கு மெஜாரிட்டி வரணும்னா மொத்தம் 118 தேவை, 108 இருக்குது. ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இன்றைக்கு தெளிவாக அந்த அஃபிஷியல் ரிப்போர்ட்டே வந்துடுச்சு. ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் டிவிகேக்கு ஆதரவு தரோன்னு. ஸோ காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டு இருக்குது. ஸோ 108ம் ஒரு 5 சேர்த்தா 113, இன்னும் 5 ஷார்ட் இருக்குது. ஸோ இந்த 5 நிறைய இடத்துலேருந்து வருதுன்னு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதிமுகலேருந்தே ஒரு பெரிய குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்துட்டு டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமரும் இருக்குது. ஸோ சாதாரணமாக இந்த மாதிரி எத்தனை பேர் ஷிஃப்ட் ஆகலாம்? அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏ ஷிஃப்ட் ஆகணும். இல்லைன்னா ஏன்னா அந்த கட்சி சிம்பிளில் தானே வச்சு அவங்க எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் பிரகாரம். ஸோ இன்னொரு ரூமர் என்னென்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறதா. அதாவது திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும், அதிமுகவுடைய தலைவரான எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு. ஸோ இது ஏன் இந்த ரூமர் இருக்குன்னா இவங்க 2 பேருக்குமே இப்போ சர்வைவல். திமுகவை பொறுத்தவரை முக்கியமான கூட்டணி பார்த்திங்கன்னா காங்கிரஸ், அவங்க இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ 2029 எலெக்ஷனில் வந்துட்டு டிவிகேவும் காங்கிரஸும் சேர்ந்தால் ரொம்பவே ஸ்ட்ராங் வாய்ப்பு அவங்களுக்கு சீட்டு போக. அதிமுகவை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய குரூப் ஆஃப் எம்எல்ஏ ஷிஃப்ட் ஆகிறாங்கன்ற பட்சத்தில் அதற்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிட்டா எல்லாம் அங்கேயே இருப்பாங்களே அப்படின்னு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர். சரி, நம்பர் வைஸ் இது பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள். ஏன்னா பார்த்தீங்கன்னா 73 சீட்டு திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. அதில் 5, அதாவது காங்கிரஸோடைய 5 போயிடுச்சு. அப்போ 68 அங்கே. இந்த சைடு அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 53 சீட்டு. ஸோ அதில் பாஜகவை வெளியில் எடுத்துட்டா, ஏன்னா பாஜக அங்கே இருந்தால் திமுக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாஜக ஒரு எம்எல்ஏவை எடுத்துட்டா 52. ஸோ அங்கே 68 திமுக கூட்டணி, இங்கே 52, ரெண்டும் சேர்த்தா 120. எவ்வளோ தேவை ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னா 118. ஸோ தாராளமாக இந்த கவர்மெண்ட்டு ஃபங்க்ஷன் ஆகும். சரி, இது கரெக்டாக போகுமா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை இது மக்களை சீட் பண்ணுற மாதிரி. மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாருங்கங்க இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக டிவிகேவை தான் நாங்கள் ஆதரிக்கிறோன்னு. அதனால தானே 108 சீட்டு. அப்போது மக்கள் என்ன தெரிந்தெடுத்தார்களோ அதை விட்டுறணும். இப்போ போயிட்டு நம்ம அதாவது மகாராஷ்டிராவில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க, உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவே தவறுன்றது என்னுடைய வியூ. மக்களுடைய பெரும்பாலான ஆதரவு பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு தான் போயிருக்கு. அதனால தானே உங்களுக்கு 108 சீட்டு வந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ? 34% தானே. அப்போது 66% டிவிகே வேணான்னு தானே ஓட்டு போட்டாங்க அப்படின்றது அவர்களுடைய கூற்று. என்னை பொறுத்தவரை அப்போது திமுகவுக்கு எவ்வளோ வந்திருக்கு? திமுக வெறும் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 24%, அதிமுகவுக்கு 21. இது ரெண்டுத்தையும் கூட்டுறது வேற. ஆனால் 24 போடுறாங்கன்னா அப்போ எத்தனை பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க? 76 பேர் வேணான்னு இருக்காங்க. 76%. 21% தான் அதிமுகவுக்கு போட்டாங்கன்னா இப்போ 79% வேணான்னு இருக்காங்க. ஸோ இந்த நம்பர் பிரகாரம் பார்க்கும்போது இருக்கிறதுல ஹையஸ்ட் யார் வேணும்னு சொன்னது பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு. எப்போவுமே மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்றது ரொம்ப கிளியரானது. இது நம்ம டெமோக்ரஸி. ஸோ இதில் இந்த நம்பரை பிச்சு இங்கே இந்த நம்பரோட ஆட் பண்ணி இப்போத்துக்கு அவங்கள வெளியில் வைக்கோன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸு டெமோக்ரஸிக்கு. அது இல்லாமல் திமுக as a கட்சிக்கும் அதிமுக as a கட்சிக்குமே இது ரொம்பவே டேஞ்சர். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு டெமோக்ராட்டிக் சிச்சுவேஷன் இருக்குங்க.
அவங்க வந்துட்டு இப்போ டிவிக்கே ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. இப்போது அப்போசிஷனில் யாரெல்லாம் இருக்க போறா? பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் இருக்க போறாரு. நல்ல பேச்சாளர். நெறைய தட்டி கேட்பாரு. ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா தட்டி கேட்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய இது துணைத் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. அவரும் நல்ல பேச்சாளர். அவரு கேள்வி கேட்கலாம். அந்த சைடு இப்பத்துக்கு மக்கள் ஆதரவு பெற்ற விஜய் அவர்கள் இருக்காரு. அவர் ஆட்சி பண்ண போறாரு. ஸோ ஒரு அருமையான டெமோக்ராட்டிக் சிச்சுவேஷன் இருக்கு. உண்மையாவே அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ரொம்ப லைவ்லியா இருக்கும். மக்களுக்கு எது நல்லதோ அங்க நடக்கப் போது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டு, இந்த மாரி இங்கேருந்து கொஞ்சம் கட் பண்ணி, அங்கேருந்து பண்ணி, ஒரு மாரி ஒரு போலியான மக்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா, கண்டிப்பா மக்கள் வெடிச்சுருவாங்க. நெறைய பேர் ரோட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க கூடம் நேரா போராட்டத்துக்கு வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அவருக்கு, டிவிகேக்கு. ஸோ கண்டிப்பா இல்லங்க. இன்னும் அந்த 118 சீட்டு வரல. ரைட். ஆனா இப்போதைக்கு ஹையஸ்ட் அவருக்கு தானே. ஸோ எது டெமோக்ரசி சொல்லியிருக்கு? ஹையஸ்ட் அவங்க ஆட்சி அமைக்கட்டும். ஆட்சி அமைச்சு எப்படி பண்றாருன்னு பார்க்கட்டும். மக்கள் அவர் நல்லா பண்ணாருன்னா, மீண்டும் 2031ல வாக்கு குடுக்க போறாங்க. நல்லா பண்ணலன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒண்ணு வரும்ல. மக்களும் இல்லையே அப்படின்னா மாத்தப் போறாங்க. ஸோ அத மக்கள்ட்ட விட்டுறது பெட்டர். இல்லன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் வரும். அது இல்லாம 1 வருஷம் கூட இந்த ஆட்சி தாங்காது. இவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். இந்த 2 கட்சிகளுமே மக்கள் வந்துட்டு வெறுத்துருவாங்க. அதற்கப்புறம் என்ன ஆகும்னா, இன்னைக்கு 108 சீட்டு வாங்கியிருக்கிற டிவிக்கு மீண்டும் எலக்ஷன் வச்சா 200 சீட்ட தாராளமா தாண்டி போயிரும். ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு இன்னைக்கு மக்கள் என்ன தீர்ப்பு குடுத்திருக்கார்களோ, அதை மதித்து டிவிகே கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்ணா, அத அழகா அப்போசிஷன் பார்ட்டிஸா ஒரு டெமோக்ரசில இவங்க ரோல் ப்ளே பண்ணா நல்லதுன்றது என்னுடைய வியூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள். அவர் வந்துட்டு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்தவரு. அவருடைய அப்பா வழி தாத்தா யாருன்னா, நம்மளுடைய தேச தந்தையான காந்திஜி. அம்மா வழி தாத்தா யாரு? ராஜாஜி. ஸோ அவர் வந்துட்டு ஒரு அருமையான ஓப்பன் லெட்டர் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு எழுதியிருக்கார். வருங்கால சிஎம்ஏ, நானே உங்களுக்கு ஓட்டு போடல ஆக்சுவலா. 34% போட்டுருக்காங்களா, அதில நான் இல்ல. ஆனா, என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? அப்போசிஷன இது பண்ணி கொண்டு போங்க. அ முன்னாள் முதல்வர வந்துட்டு நீங்க எதிர்க்கக்கூடாது. அவர் ஆரம்பிச்ச நலத்திட்டங்கள கொண்டு போங்கன்னு, ஒரு அருமையா ஒரு டெமோக்ரசி எப்படி ஃபங்ஷன் பண்ணணும்னு அருமையா எழுதியிருக்காரு. ஸோ, அந்த லெட்டர் படிச்சிருக்கும்போது, இந்த மாரி அந்த அசெம்பிளி நடந்துச்சுன்னா, ரொம்ப நல்லா இருக்குமே! இந்த மாரி டிவிகே உடைய தலைவரான விஜய் அவர்கள் ஆட்சி குடுத்தா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ, என்னுடைய வியூ என்னன்னா, டெமோக்ரஸிய மதிச்சு, இப்பத்துக்கு டிவிகேக்கு மெஜாரிட்டினா, அவங்கள ஆட்சி அமைக்க விடுறது தான் நல்லதுன்றது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்னவோ, நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாம இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.